முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் தொலைநோக்கு திட்டங்கள், சமூக வலைத்தளங்களை கழக வளர்ச்சிக்கும் தேர்தலுக்கும் பயன்படுத்துவதற்கான வழிமுறைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் செயல்பாடுகள், தேர்தல் யுக்திகள் உள்ளிட்ட பணிகளை முனைப்புடன் மேற்கொள்வது தொடர்பாக வரும் 6ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பில், தமிழகத்தில் பொறியியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப கல்வியில் ஏற்பட்டிருக்கும் புரட்சி என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிலைத்த சாதனைகளில் ஒன்று. குறிப்பாக இன்றைக்கு தமிழக இளைஞர்களும் இளம் பெண்களும் உலகில் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அங்கே தகவல் தொழில்நுட்ப பொறியியல் துறைகளில் தன்னிகரற்று விளங்குகின்றனர். இதற்கு அடிப்படையாக அமைந்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிகளின் போது உயர்கல்விக்கு தரப்பட்ட முக்கியத்துவமும் சுதந்திரமும் ஆகும் என குறிப்பிட்டுள்ளார். தகவல் தொழில்நுட்பத்தில் இந்திய நாட்டிற்கே வழிகாட்டும் வகையில் தமிழகத்தில் கணினி இல்லாத வீடே இல்லை என்ற நிலையை தமது அரசு உருவாக்கியிருக்கிறது. இந்த சாதனையுடைய மகத்துவம் என்பது ஏழை எளிய கிராமப்புற ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு தமது தலைமையிலான அரசு வழங்கிய விலையில்லா மடிக்கணினி மூலம் உலக குடிமக்களாக மாறி வருகின்றனர். இது தமக்கு மிகுந்த மன நிறைவை தருகின்ற சாதனை என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தகவல் தொழில்நுட்பத்தில் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் அறிவுக்கு திறவுகோலாகவும் வணிகத்திற்கு வாய்ப்பளிக்கும் சந்தையாகவும் மாறியிருக்கின்றன. எனவேதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் காலத்தின் வளர்ச்சிக்கேற்ப தகவல் தொழில்நுட்பத்தை முழுமையாக மக்களுக்கு பயன் தரும் கருவியாக மாற்ற கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றை தாம் உருவாக்கி இருப்பதாகவும், வெறும் பிரச்சாரத்திற்காக இந்த அரிய சாதனத்தை பயன்படுத்திடாமல் தமிழக மக்களின், குறிப்பாக இளைய தலைமுறையினரின் வளர்ச்சிக்கும் எதிர்கால வளமை என்ற தொடுவானம் நோக்கி அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய புதிய பயணத்திற்கும் தகவல் தொழில்நுட்பம் பயன்பட வேண்டும் என்பதே தமது உளமார்ந்த விருப்பமாகும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். தகவல் தொழில்நுட்ப புரட்சியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பில் தமது தலைமையிலான அரசின் தொலைநோக்கு திட்டங்கள், சமூக வலைத்தளங்களை கழக வளர்ச்சிக்கும் தேர்தலுக்கும் பயன்படுத்துவதற்கான வழிமுறைகள், தகவல் தொழில்நுட்ப பிரிவின் செயல்பாடுகள் மற்றும் தேர்தல் யுக்திகள் உள்ளிட்ட பணிகளை முனைப்புடன் மேற்கொள்வது சம்பந்தமாக வருகின்ற 6ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறும் என தெரிவித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறும் இடம், தேதி மற்றும் நேரம் ஆகியவை உள்ளடங்கிய அட்டவணையையும் வெளியிட்டுள்ளார். இந்த ஆலோசனை கூட்டங்கள் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு ஆஸ்பயர் கே சுவாமிநாதன் தலைமையிலும் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில நிர்வாகிகள் முன்னிலையிலும் நடைபெறும். ஆலோசனை கூட்டங்களில் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் கழகம், எம்ஜிஆர் மன்றம், ஜெயலலிதா பேரவை, எம்ஜிஆர் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு, விவசாய பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை ஆகியவற்றைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கலந்து கொள்ள வேண்டும். சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் இந்த ஆலோசனை கூட்டங்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார்.